என்ன மச்சான் எப்பவும் சேட்டிங் போல? வேறு என்ன பிள்ளை இருக்குது? இதான் இருக்குது. அவன் நம்மளை பார்த்து சந்தோஷத்தில் எப்படி தான் குதிக்க போகிறானோ. டேய் வர 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 ஓடி 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 ஓடி. போனோன்னு ஒன்று போதும், யாருன்னு பாருடா. டேய் எங்கடா போற? ஹாய் மச்சான். எல்லாரும் வெளில நிற்க, உள்ள வாங்க. டேய் இந்த கலர் மட்டும் நீங்கள் தான் இருக்கானா? மச்சான் நாளைக்கு லீவு, வெளியே எங்கேயே போகலாமா? பைக்கில் போகலாமா? காரில் போகும்டா. டே லூசு பையன், நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா? என்ன நாள்டா? நம்ம உரிமைக்கு உயிர் கொடுக்குற நாள்ரா. ஓட்டு போட்டு உனக்கு என்னடா கிடைக்க போகுது? நமக்கு என்னடா கிடச்சிருக்கு இப்போ? டே மச்சான் நோட்டம் படம் பார்த்தியாடா? பார்த்தேன் மச்சான், நல்லா இருந்துச்சு. டிக்கெட் எவ்வளோ மச்சான்? 150 ரூபா தான். என்னடா மச்சான் ரோடு இப்படி இருக்கு? ரோடு மட்டுமாடா, அங்கே பாடுற குப்பை சுற்றி உள்ள எல்லாம் அப்படி தான்டா இருக்குது. இதுக்கு என்னடா மச்சான் காரணமாக இருக்கும்? இதுக்கெல்லாம் நம்ம ஆள்காட்டி விரல் தான்டா காரணம். ஆள்காட்டி வரலாம். இந்த ஆள்காட்டி விரல் யார் ஆளை காட்டுதோ அவங்க தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. நம்ம சிந்திச்சு செயல்படுவோம். எனக்கும் இதாண்டா நடந்தது. என்னப்பா எங்கே உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு வயலுக்கு போகலையா? அங்கே போய் என்னப்பா பண்ணுறது, தண்ணி இல்லாமல்? இங்கே நம்ம எப்படிலாம் இருந்தோம் என்னப்பா? அதை பற்றி பேசி வைத்தியத்தில் கிளப்பாடாமாண்ணே. ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க? நம்மளை சுற்றி எல்லாமே டெவலப் ஆகுது, ஏன்பா நம்ம விவசாயம் மட்டும் இன்னும் முன்னேறல? அந்த மைக்கு என்றைக்கு நம்ம விட போனோமோ அன்னையில இருந்தே எல்லாமே இப்படி ஆயிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மேலே தான்ப்பா எனக்கு கோவம் வருது. நீங்களாக தான்ப்பா இதெல்லாம் மாற்றணும். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்குப்பா. ஆனால் அதை இப்போ வரைக்கும் யாரும் பயன்படுத்தாமல் இருக்காங்க. இனிமேல் நம்ம எல்லோரும் ஒழுங்காக ஓட்டு போடுவோம். சிறுமியை பேருந்தில் வைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் இருந்து அரசு பொறியியல் கல்லூரி வரை இயக்கப்படும் தனியார் பேருந்து நாரணம்பாளையம் கிராமத்தில் நேற்றிரவு நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பேருந்தில் பெற்றோருடன் கோபித்துக் கொண்டு வந்த சேலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி இருந்துள்ளார். பேருந்தில் இருந்த 2 இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு பொண்ணு தனியாக கூட நடந்து போக முடியல. இதில் பெண்கள் சுதந்திரம் வேறு. எங்கடா போச்சு உங்கள் சுதந்திரம்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆள்காட்டி விரல் தான். சரியான ஆளை தேர்ந்தெடுக்காதனால தான் இவ்வளோ இதாக இருக்குது. எடுப்போம். நான் எதுக்கு ஓட்டு போடணும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதுக்கு ஓட்டு போடணும் நீ முடிவு பண்ணிக்கோ. ஓட்டு போடுற நம்ம உரிமை, அதை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதா? ஒன்றை மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஓட்டு போடாமல் இருக்கனால தான் நம்ம உரிமையை நம்ம இழந்துட்டுருக்கோம் மச்சான். யோசித்து செயல்படு. வரேன்.
ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதிலலாம் ஆள் தேர்ந்தெடுக்கும். நிஜத்தில் ஒரு தடவை தான் ஆள் தேர்ந்தெடுத்து தான் பார்க்குமே. டேய் என்னடா ஓட்டு போட இப்பமே வந்துட்டோம். டேய் அதுக்கு நான் 6 மணிக்கலாமாடா? 9 மணிக்கு தானடா பூத்தே ஆரம்பிப்பாங்க. டேய் இங்கே பாடுறா யாருக்கு வந்திருக்கான்னு. டேய் இங்கே பாருடா, எதுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னவனா ஓட்டு போட வந்திருக்கான். இவ்வளோ சொல்லி ஃபோன் தாண்டா நோண்டிகிட்டு இருக்கான். அப்படி என்னடா ஃபோனில் பண்ணுற? நீலாம் எதுக்கு ஓட்டு போட வந்த? என் நாட்டுக்காக தான் ஓட்டு போட வந்தேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஓட்டு போட வந்திருக்கேன். ஓட்டு போட்டு வீட்டுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். டேய் மச்சான் ஓட்டு போட வரலையாடா? கூட்டமாக இருக்குது, சீக்கிரமாக வாடா. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அது ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து போக முடியுதான்னு பார்ப்போம். மாற்றத்தை நோக்கி. அப்பாட்ட சொன்ன மாதிரியே நம்ம கோவத்தை காட்ட போகிறோம். நம்ம ஜனநாயக நாட்டில் மெஜாரிட்டி தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. மொத்தம் 60% வாக்குப்பதிவு நடந்தால் 40% வெற்றியையும் 20% தோல்வியையும் அடைகிறது. மீதமுள்ள 40% எங்கே? கொஞ்சம் சிந்தித்து அனைவரும் வாக்களித்து நமது பாரத தேசத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். ஜெய் ஹிந்த்.